முன்னேற்று. எல்லாருக்கும் வணக்கம். தமிழக ஆதிவாசி அமைப்புகளின் கூட்டமைப்பு சார்பாக இன்று சென்னையை நோக்கி கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருக்கிற ஆதிவாசிகளும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருக்கிற ஆதிவாசிகளும் சென்னையை நோக்கி திரண்டிருக்கிறார்கள். இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், பழங்குடி மக்களின் நில உரிமையை கோரி தமிழக அரசை வலியுறுத்தி ஒரு நாள் தொடர் முழக்க கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை சட்டமன்றம் கூடி நடைபெறுகிற இந்த வேலையில் நடத்த வேண்டும் என்று அமைப்பின் சொன்னதின் காரணம் மக்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய கோரிக்கை முக்கியமானது நில உரிமை. குறிப்பாக வன உரிமை சட்டப்படி தமிழக அரசு இன்னும் கூட நிலங்களை வழங்கவில்லை. மத்திய அரசு வன உரிமை சட்டம் 2006 கொண்டு வந்தது. அதன்படியில் எல்லா மாநிலங்களும் ஆதிவாசி மக்கள் பயிர் செய்கிற நிலங்களுக்கும் அவர்கள் காட்டுக்குள்ள இருக்கிற நிலங்களுக்கும் 10 ஏக்கர் நிலம் வரை பட்டா வழங்க வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. ஆனால் தமிழக அரசு இதுவரை 10 ஏக்கர் நிலத்தை யாருக்கும் கொடுத்ததாக வரலாறு இல்லை, ஆவணங்கள் இல்லை. 10 சென்ட், 5 சென்ட், 1.5 சென்ட் நிலங்களை எல்லாம் கொடுத்துவிட்டு பழங்குடி மக்களுக்கு நாங்கள் வன உரிமை சட்டப்படி நில உரிமையை வழங்கிவிட்டோம், சமூக வன வள உரிமையை வழங்கிவிட்டோம் என்று தமிழக அரசு சில ஆவணங்களை கூறுகிறது. தமிழக அரசு செய்ய சொன்னாலும் கூட அங்கே இருக்கிற அதிகாரிகள் இதை செய்வதற்கு மறுக்கிறார்கள். குறிப்பாக வன உரிமை சட்டத்தை அமுல்படுத்துவதில் வனத்துறை ரொம்பவும் எங்களுக்கு இடர்பாடு கொண்டிருக்கிறது. ஆதிவாசி மக்களுக்கு நில உரிமை வழங்கிவிட்டால் அங்கே காடுகளிலே மலைப்பகுதியிலே வாழ்கிற பிரச்சனைகள் எல்லாம், அதாவது வனத்துறை செய்கிற அட்டூழியங்கள் எல்லாம் இந்த அரசுக்கு தெரிந்துவிடும் என்ற காரணத்தினாலே எங்கள் காட்டுக்குள்ளேயே நாங்கள் செய்கிற விவசாய நிலங்களுக்கு கூட எங்களுக்கு இந்த வனத்துறை அனுமதிப்பு இல்லை. ஆகவே வன உரிமை சட்டப்படி நில உரிமையை வழங்க வேண்டும் ஒரு கோரிக்கை. இரண்டாவது, கணத்திலே காடுகளிலே மலைப்பகுதியிலே அரசு புறம்போக்கு நிலங்களை ஓட்டிக் கொண்டிருக்கிற நமது ஆதிவாசி மக்கள் அந்த நிலங்களுக்கு பட்டா வழங்க நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற அப்போது இருந்த கலெக்டர் உத்தரவிட்டார். அந்த நீலகிரி மாவட்டத்திலே அரசு புறம்போக்கு நிலங்களை அனைத்து தரப்பு மக்களும் ஆக்கிரமிக்கிறார்கள் என்று சொன்னதுடனே ஒரு உத்தரவு இடுகிறார். அந்த உத்தரவில் என்ன சொல்லியிருக்கிறார்னா, பழங்குடி மக்களை தவிர்த்து மற்ற மக்கள் விவசாய நிலங்களுக்கு பட்டா வழங்கக்கூடாது, பழங்குடி மக்களுக்கு இதுல விலக்கு கொடுக்கிறோம்னு சொல்லிட்டு தான் உத்தரவு அனுப்புறாரு. இங்க நில ஆணையர் என்ன சொல்லியிருக்கிறாங்க உத்தரவுனாக்கா, அதற்கு ஒரு தடை ஆணை போடுறாங்க. அந்த தடை ஆணை 11/68 அந்த ஜிஓ தடையானை இருக்கிறதுனால இன்னைக்கு 10 ஏக்கர் 5 ஏக்கர் நிலங்களில் பயிர் செய்கிற விவசாய நிலங்களை மேம்படுத்தி பயிர் செய்து கொண்டிருக்கிற நிலங்களுக்கு அந்த 11/68 ஜிஓவை விலக்கி அவர்கள் பயிர் செய்ய நிலங்களுக்கு பட்டா வழங்கணும் என்றுதான் இந்த கோரிக்கையின் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்துறோம். 2வது, புலையர் இனம் 1976 வரைக்கும் புலையர் என்ற ஒரு இனம் பழங்குடி பட்டியலில் இருந்தது. தற்போது அந்த இனத்தை எஸ்சி பட்டியலை மாற்றி இருக்கிறார்கள். அவர்களுடைய மக்கள் தொகை கிட்டத்தட்ட 5000 - 6000 மக்கள் தொகை தான். அவர்கள் கொடைக்கானல் மலைப்பகுதியிலும் தேனி மலைப்பகுதியிலும் கொஞ்சத்தில் இருக்கிறார்கள். ஆகவே அரசுக்கு எந்த இடர்பாடும் இல்லாமல் அந்த புலையர் இனத்தை மீண்டும் பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பதற்காகவும் இந்த கோரிக்கையை நாங்கள் இந்த நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வைக்கிறோம். தரைப்பகுதியில் வாழ்கிற பழங்குடி மக்கள், இருளர் பழங்குடிகளுக்கு நிலமற்றவர்களாக இருக்கிறார்கள், வீட்டுமனையற்றவர்களாக இருக்கிறார்கள், வீடு அற்றவர்களாக இருக்கிறார்கள். ஏரிக்கரை ஓரங்களிலும் காவா ஓரங்களிலும் ரோடு ஓரங்களிலும் குட்டைக்கரை ஓரங்களிலும் ஒரு அசிங்கமான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற மாதிரி ஒரு தோணு இந்த அரசு அது கவனத்தை எடுத்து பழங்குடி மக்கள், இந்த இருளர் பழங்குடிகளுக்கு அவர்கள் வாழ்வதற்கான ஒரு வீட்டுமனை உறுதிப்படுத்தணும். அந்த மனை என்பது 5 சென்ட் நிலத்தில் இருக்கணும். 5 சென்ட் நிலையத்தை கொடுத்து அவர்கள் உறுதிப்படுத்தணும், பட்டா வழங்கி உறுதிப்படுத்தணும். அதோடு இல்லாமல் அந்த இருளர் பழங்குடிகளுக்கு, அந்த வீடற்ற இருளர் பழங்குடிகளுக்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இப்பொழுது அவர்களுக்கு வீடு வழங்கக்கூடிய ஆணையை இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவார் என்று தமிழக முதல்வரை கேட்டுக்கொள்கிறோம். தமிழக முதல்வர் இதை செய்வார் என்று நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக எங்கள் ஆதிவாசி மக்கள், பழங்குடி மக்களின் சார்பாக எங்கள் போராட்டத்தின் வாயிலாக வலியுறுத்தி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.